ஸ்ரீ மாதிரே நமகா. சென்னை அடையார் சரஸ்வதி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. ரொம்ப நாள் ஆச்சு நம்மளுடைய சேனல்ல லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அம்மா நிறைய சில காலங்களாவே நீங்க ஷார்ட் வீடியோ தான் கொடுக்குறீங்க, லென்த் வீடியோ கொடுங்க, உங்களுடைய பேச்சு நாங்க கேட்கணும். நிறைய பதிவுகள் முன்னாடி கொடுத்துருந்தீங்க, இப்ப கொடுக்க முடியல, நீங்க என்ன காரணம்னு தெரியல, ஆனா நீங்க சீக்கிரமாவே லென்த் வீடியோ கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை அப்படின்றது உச்சிஷ்ட மகா கணபதியுடைய வழிபாட்டு முறை. உச்சிஷ்ட மகா கணபதியுடைய அதாவது மறைக்கப்பட்ட சில வழிபாட்டு முறைகளையும் அவரை பத்தின சில விதமான சிறப்புகளையும் இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போறோம். நிறைய பேருக்கு உச்சிஷ்ட மகா கணபதினாலே என்னன்னு தெரியவே தெரியாது, சரிங்களா? இந்த பதிவை பார்த்ததுக்கு அப்புறமா உச்சிஷ்ட மகா கணபதினு நீங்க போட்டீங்கன்னா ஒரு பிக்சர் உங்களுக்கு கூகுள்ல வரும். அந்த பிக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண்மணியோடைய மர்ம உறுப்புல கணபதியுடைய துணி கை போய் இருக்கிற மாதிரியும், அந்த பெண்மணியோடைய கை கணபதியுடைய ஆணுறுப்புல இருக்கிற போலையும் ஒரு கணபதி காட்சி கொடுப்பாரு. சில பேர் அதை பார்த்த உடனே என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அருவருப்பா முகம் சுருக்கக்கூடிய அளவுக்கு கூட இருக்கும். நிறைய பேர் நினைப்பீங்க, இந்த பதிவை பார்த்த உடனே என்னடா இப்படி இருக்கு, ஸ்டார்டிங்ல இப்படி சொல்றாங்க, இப்படி ஒரு சாமியா, இப்படி ஒரு அமைப்புல ஒரு தெய்வமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிற அளவுக்கு தான் அந்த கணபதியுடைய பின்பம் இருக்கும். ஆனா அந்த உச்சிஷ்ட மகா கணபதியை வழிபட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் உங்களுக்கு தெரியாது. அதனாலதான் சித்தர்கள் இதை மறைச்சி வச்சிருக்கிறாங்க. மாந்திரிகத்துல முதல் உபாசனையே உச்சிஷ்ட மகா கணபதியோடைய உபாசனை தான். இந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டோம், உபாசனை எடுத்து நம்ம வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கிடைக்காத செல்வங்களே இருக்காது, அவங்களுக்கு எதிரியே இருக்க முடியாது. வசீகரம் ஏற்படும், முக வசீகரம் ஏற்படும், ராஜ வசியம் கிடைக்கும், சர்வ தொழில் அனுகிரகம் கிடைக்கும், சர்வ ஜனதன வசியம் ஏற்படும், வெற்றி தான் அவங்க வாழ்க்கையில இருக்க, தோல்வியே இருக்காது. மாந்திரிகத்துடைய முதல் உபாசனை தெய்வமே உச்சிஷ்ட மகா கணபதி மட்டும்தான். இந்த உச்சிஷ்ட மகா கணபதியை வெற்றி அடைகிறவங்க, இந்த உபாசனை வெற்றியா முடிச்சவங்க, இந்த உபாசனைக்கு உரிய அன்பர்களா இருக்கிறவங்க ஒரு உயர்ந்த நிலையில ஒரு குருமார்களுடைய அனுகிரகத்தோட தான் இருப்பாங்க, ஒரு பிரபலமா தான் இருப்பாங்க. இன்னைக்கு மாந்திரிகத்திலேயே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு உச்சிஷ்ட மகா கணபதி என்னன்னு தெரியாது. அதாவது உலக தாற்பயத்தை ஒரு உயிரை தோற்றுவிக்கிற ஒரு உணர்வு காமம். எந்த உயிருக்குள்ளேயும் காமம் இல்லைன்னா அந்த உயிர் திரும்பவும் இன்னொரு உயிரை தோற்றுவிக்க முடியாது. ஆக காமம் அப்படின்ற உணர்வு புனிதமானது, தனித்துவமானது, இந்த உலகக்கு ஒரு உயிரை கொண்டு வரக்கூடியது, சரிங்களா? அப்படி ஒரு தாற்பரிய சொரூபத்தை அந்த கணபதி கொண்டிருக்கிறார். அந்த தாயாருடைய பேர் நீலா தேவியின் பேர். ஆனா இந்த தெய்வத்தை வழிபட வேண்டிய மிக சிறந்த நாள் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம், மக நட்சத்திரம், மூல நட்சத்திரம், இதையும் தாண்டி பௌர்ணமி. இந்த 4 தினங்கள்ல இரவுல போயிட்டு இந்த கணபதி எங்க இருக்காரோ அவங்களுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம், கரும்பு அபிஷேகம், வெள்ளத்தண்ணி அபிஷேகம், அரிசி மாவு அபிஷேகம், இந்த மாதிரி தேன் அபிஷேகம், இந்த 5 பொருள் நீங்க அபிஷேகம் பண்றீங்க அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். அந்த வாழ்க்கையில பரஸ்பரம் அதிகமா இருக்கும், அந்யூன்யம் அதிகமா இருக்கும், அன்பு அதிகமா இருக்கும், விட்டு கொடுக்க முடியாத வாழ்க்கையை 2 பேருமே வாழ்வாங்க, சரிங்களா? ஆனா திருமணம் ஆகாத பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த வழிபாட்டு முறையை மறைச்சுதான் பண்ணணும். உச்சிஷ்ட மகா கணபதி போட்டோ வீட்டுல வைக்கலாமா வைக்க கூடாது. இந்த உபாசனை எல்லாரும் வாங்கிக்கலாம்னா வாங்கிக்க கூடாது. வழிபாட்டு முறையை செய்யலாம், கோயிலுக்கு போயிட்டு வரலாம். திருநெல்வேலியில திருமாந்துறையில இந்த கோயில் மிகப்பெரிய அளவில் இருக்குது. அந்த இடத்துல 16 கணபதிகளுடைய காட்சி கொடுக்கிறாரு இந்த உச்சிஷ்ட மகா கணபதி. மிக அற்புதமான சிறப்பு வாய்ந்த தெய்வம். தாமிரபரணி நதிக்கரையோட இந்த கோவில் இருக்கிறது. இந்த கோயில போய் நீங்க ஒரு முறை சேவிச்சுட்டு வந்தாலே கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை அந்த தெய்வம் கொண்டு வரும். எதிரிகளால அவதிப்படுறோம், கோர்ட்டு கேஸ் பிரச்சனையா இருக்கிறோம், இந்த மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்க நான் சொன்ன இந்த 4 நட்சத்திரத்துல இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணி பாருங்க, நிச்சயம் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் இருக்கும். வராகியம்மன் இப்படியோ அப்படிதான் இந்த உச்சிஷ்ட மகா கணபதி, உச்சிஷ்ட மகா கணபதியும் அப்படிதான், சரிங்களா? இந்த உச்சிஷ்ட மகா கணபதி கோவில் எல்லா இடங்கள்லயும் இருக்காது, சில இடங்கள்ல இருக்குது, சில புராதனமான பழமையான கோவில்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம், மறைத்து வழிபட வேண்டிய தெய்வம் எல்லாரும் வழிபடக்கூடாது, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க கூடாதுன்னு தான் இதை மறைச்சு வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியான தவறான கருத்துக்கள் பரவிட்டு வருது. அதனால வாராகி எப்படி ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்களோ அப்படி மிக சீக்கிரமாவே இந்த உச்சிஷ்ட மகா கணபதியை ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருவாங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தெய்வத்தை ட்ரெண்ட் ஆக்குறது சோசியல் மீடியால இருக்கக்கூடிய மக்களுடைய வேலை. அந்த வகையில உச்சிஷ்ட மகா கணபதி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக மட்டும்தான் இந்த பதிவு நான் கொடுக்குறேன். ட்ரெண்ட் ஆக்குறதுக்காகவோ இல்ல உங்கள்கிட்ட பகிர்ந்துக்காகவும் சொல்லல. தவறான பல கருத்துக்கள் வருது, அதனாலதான் அதை மாத்தி அது சரியான முறையில் கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் கொண்டிருக்கிறேன். இந்த உச்சிஷ்ட மகா
கணபதியை இரவு நேரத்துல தான் நம்ம வழிபாடு செய்யணும். இரவு நேர வழிபாட்டில் செய்யக்கூடிய மறைமுகமான வழிபாடு தான் இவருக்கு மிகவும் பிடிக்கும். வாராகி அம்மன் எப்படியோ அப்படிதான் அந்த தெய்வம் கிட்டத்தட்ட. ஆக உச்சிஷ்ட மகா கணபதி பத்தி இன்னும் பல பதிவுகள் நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா, கருத்துக்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா, தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டா கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்டா தெரிவிங்க. கண்டிப்பா பின்வரக்கூடிய பதிவுகள்ல ஒரு லாங் வீடியோ மறுபடியும் உச்சிஷ்ட மகா கணபதிக்காக உங்களுக்காக நான் போஸ்ட் பண்றேன். நன்றி, வணக்கம்.